என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரி செய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். ஆ, நான் சமீபத்தில ஒரு செய்தித்தாள்ல ஒரு செய்தி படித்தேன். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே பல தடவை இந்த செபியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். முதல்ல நான் என்ன செய்தி பார்த்தேன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்தது. செபி மே ஓவரால் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் சிஸ்டம் லெஸ் மார்ஜின் ஃபார் ரிஸ்க் டிஃபைன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்சென்டிவ் ஃபார் 1 இயர் எஃப்என்டோ கான்ட்ராக்ட். இதுதான் அந்த தலைப்பு. இதை நீங்கள் மணி கண்ட்ரோல் செபி அப்படின்னு அடிச்சிங்கனாலே வரும். ஸோ அதை போய் படிங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நம்பர் 1, இந்த ஏப்ரல் 1 பார்த்திங்கன்னா இந்த புதுசாக எஸ்டிடி வந்தது. எஸ்டிடிலாம் கண்ணாபின்னான்னு ஏற்றிட்டாங்க. கடந்த 10 வருஷத்தில் எஸ்டிடி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 மடங்கு ஏற்றிருக்கிறாங்க. இது ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயம். ஆஸ் எ ஆப்ஷன் செல்லர் நான் நிறைய சார்ஜஸ் பே பண்ணுறேன். லட்சக்கணக்கில் போகுது சார்ஜஸ். ஸோ நிறைய பேர் அதுதான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் என்ன ஆச்சுனாக்கா, எஸ்டிடி நிறைய ஏறிடுச்சு. அதே போல் இந்த ப்ராப் டெஸ்க்குலாம் லீவரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட் கொஞ்சம் வாலடைலாக இருக்குது. திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. யாராவது கொஞ்சம் செல் பண்ணாலே உடனே 200 பாயிண்ட் இறங்குது. யாராவது கொஞ்சம் பை பண்ணாலே 200 பாயிண்ட் ஏறுது. அது இம்பேக்ட் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது பைக்கும் செல்லுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. அது சமயத்தில் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் இருக்குது. 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்டில் இருந்தால் நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்லிப்பேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் இப்போ செபி என்ன செஞ்சால் இந்த மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிவைவ் ஆகும். எப்பவுமே அதான் நல்லது தானே செய்யணும். இப்போ நானே சொல்லுவேன், இந்த செபியோடைய வேலை என்னன்னா, இந்த அதிகமாக ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்கள டிஸ்கரேஜ் பண்ணணும், குறைவான ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்திருக்கிற செய்தி அது சோர்ஸ் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் தான். அது எந்தளவு உண்மைன்னு தெரியாது. பட் இருந்தாலும் அதில் என்ன வந்திருக்குது அப்படின்ற சொல்கிறேன். அதில் கூடுதலாக அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மாதம் கான்ட்ராக்ட் தான் பெரும்பாலும் ட்ரேட் நடக்கும். அதை கரண்ட் மந்த்து, நெக்ஸ்ட் மந்த்து, அதுக்கு அடுத்த மாதம். நிஃப்டியில் மட்டும் ஒரு 5 வருஷத்துக்கு ட்ரேட் நடக்கும். பட் 5 வருஷத்துக்கு சொன்னாலுமே அதில் லிக்விடிட்டி இருக்காது. 1 இயர் கான்ட்ராக்ட்லாம் நல்ல லிக்விடாக ட்ரேட் நடக்கும். இப்போ ஸ்டாக்ஸுக்கும் அதே போல் வருஷ கான்ட்ராக்டு 3 மாதம் இல்லாமல் 6 மாதம், 1 வருஷம் அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. அப்படி வந்ததுன்னா அது உண்மையிலேயே நல்லது தான். எதுக்காக சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஷேர் வச்சுருக்கிறீங்க. அந்த ஷேர் ஒரு நல்ல விலை வந்தால் விற்றுடலாம் அப்படின்னா, எது நல்ல விலை? ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்கு ஷேர் வாங்குறீங்க. ஒரு 1500 வந்தால் விற்றுடலாம். ஒரு 50% லாபம் வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 1500 காலை நீங்கள் செல் பண்ணணும். ஆனால் 1500 கால்லாம் பார்த்தீங்கன்னா, மந்த்லியில் ஒரு 10 காசு 5 காசு கூட கிடைக்காது. அதுக்கு எதுக்கு செல் பண்ணுறது? ஏன்னா ஒரு மாதத்தில் 50% எப்படி போகும்? ஆனால் இதே 6 மாதம் கான்ட்ராக்ட், 1 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் வச்சாங்கன்னா, அப்போ அந்த ப்ரீமியம் நல்லா கிடைக்கும். நான் ஒரு ட்ரேடு யூஎஸில் எடுத்துருக்கிறேன். அந்த ட்ரேடை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். என்விடியான்னு ஒரு ஷேர் இருக்குது அமெரிக்காவில். அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அது $200 ட்ரேட் நடந்துன்னு இருந்தது. அப்போயே பார்த்திங்கன்னா உலகத்திலே நம்பர் 1 கம்பெனி அதுதான். அதோடைய மார்க்கெட் கேப் $5 ட்ரில்லியன். அது ஜனவரி மாதமா பிப்ரவரி மாதமா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. $200 ட்ரேட் நடக்கும்போது $300 கால் ஆப்ஷன் $15 ட்ரேட் நடக்குது. எப்போதைக்கு? டிசம்பர் மாதத்துக்கு. அப்போ நான் என்ன யோசனை பண்ணேன், இது இப்போ $200 ட்ரேட் நடக்குது. இப்போ இது உலகத்தில் நம்பர் 1 கம்பெனி ஆகுது. இப்போ இதுக்கு $5 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் இருக்குது. $200லேருந்து $300 போகணும்னா அது 50% ஏறணும். அப்போ அதோட மார்க்கெட் கேப் 7.5 ட்ரில்லியன் ஆகும். அந்த அளவுலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போனால் பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு 300 கால் நான் செல் பண்ணேன். அது $15க்கு செல் பண்ணேன். அது இப்போது ஒரு 4-5 மாதமாக அது ஒன்றும் பெருசாக ஏறலை. கொஞ்சம் ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த $15க்கு செல் பண்ணது இப்போ கிட்டத்தட்ட ஒரு $4க்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் செல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு
லைக் பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. இது வந்து கொஞ்சம் ரொம்ப லோ ரிஸ்க். ஹை ஸ்பெக்குலேஷன் கிடையாது. அதே போல எங்க வீட்ல வந்து எப்ப பார்த்தாலும் "ஏங்க கோல்டு வாங்கி குடுங்க, கோல்டு வாங்கி குடுங்க" அப்படின்னு கேட்பாங்க. ஏற்கனவே 1 கிலோ கோல்டு இருக்குது. இருந்தாலும் அது பத்தாது. "இன்னும் வேணும்" அப்படின்னு கேட்பாங்க. ஆ சரி, என்ன பண்ணேன், நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற 1 கிலோ கோல்டுக்கே மார்க்கெட்டு இப்ப ஏற மாட்டேன்து. கோல்டுலாம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால செல் பண்ணின்னு இருப்பேன். இப்போ நேத்து என்ன பண்ணேன், என் ஒய்ஃப் கிட்ட, "சரி, உனக்கு என்ன கோல்டு வேணும் அவ்வளோதானே? இப்போ $4000 ட்ரெண்ட் நடக்குது ஒரு அவுன்ஸு." நான் சொல்றது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. இங்க இந்தியால கிடையாது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸு $4000. அது $3000 வந்ததுன்னா, நான் வந்து 3 கிலோ தங்கம் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் என் ஒய்ஃப்‌க்கு. நான் என்ன பண்ணேன், $3000 புட்ட செல் பண்ணி வச்சிருக்கிறேன். அங்க எப்படின்னா, அமெரிக்கால வந்து எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் சைஸ் 100. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து 65, பேங்க் நிஃப்டி 30, இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50, 100 மாறி மாறி இருக்கும். அமெரிக்கால அப்படி கிடையாது. எல்லாமே கான்ட்ராக்ட் 100. அங்க என்ன பண்ணுவாங்க, தங்கம் வந்து 1 அவுன்ஸ் அப்படி தான் ட்ரேட் நடக்கும். அப்போ 1 அவுன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 30 கிராம். ஸோ அப்போ 1 அவுன்ஸ் வந்து 30 கிட்டத்தட்ட 30 கிராமு. அப்படின்னா நீங்க கான்ட்ராக்ட் வந்து 100 அவுன்ஸு. 100 அவுன்ஸ்னா கிட்டத்தட்ட 3 கிலோ. ஸோ $3000 புட்டு செல் பண்ணிட்டேன். $5000 காலும் செல் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா $5000 போச்சுன்னா நம்ம கையில இருக்கிற 1 கிலோ தங்கத்தோட விலை ஏறும். ஆனா நான் செல் பண்ணியிருக்கிறது 3000. ஏன்னா 3000 கிராம். அதாவது 3 கிலோ. ஏன்னா அங்க வந்து 1/2 கிலோ, 1 கிலோலாம் கிடையாது. ஸோ இருந்தாலும் பரவால்ல, பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோ கோல்டு $5000 கால் ஆப்ஷன செல் பண்ணி வச்சிருக்கிறேன். $3000 புட்டும் செல் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 2ம் சேர்ந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $60 பிரீமியம் கிடைச்சது. அதாவது $60னா 100 × 60 $6000. ஸோ இந்த கோல்டு வந்து 3000க்கு கீழவும் போகாமல், 5000க்கு மேல போகாம டிசம்பர் மாசம் வரைக்கும் இன்னொரு 6 மாசம் இருக்குது. க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு $6000. $6000ன்னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட ரூ. 6,00,000 கிடைக்கும். 3000க்கு கீழ போனா நான் வாங்கிக்க தயாரா இருக்கிறேன். 5000க்கு மேல போனா கையில இருக்கிற 1 கிலோ கோல்ட விற்க தயாரா இருக்கிறேன். அதில ஒண்ணும் பெருசா லாஸ் வராது. ஸோ இது எதனால சொல்ல வரேன்னா, இந்தியால வந்து உங்களுக்கு இந்த லாங் டெர்ம் ஆப்ஷன்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம கையில கோல்டு இருக்குதே, நம்ம வந்து ஒரு MCXல கால விப்போம் அப்படின்னு சொல்லி, நான் வந்து போன மாசத்துக்கு முன் மாசம் வித்தேன். கிட்டத்தட்ட ரூ. 72,000 வித்தேன். 1,60,60,000 காலு. அது ஒரு ரூ. 100 கீழ வந்தோனே ரூ. 100னா ரூ. 10,000 கீழ வந்தோனே அத கட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த மாசத்துக்கு செல் பண்ணேன். கிட்டத்தட்ட ரூ. 950 அதாவது ரூ. 95,000 பிரீமியத்துக்கு செல் பண்ணேன். இப்ப அது ரூ. 100 கீழ வந்துடுச்சு. அத குளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மாசத்துக்கு போலான்னு பார்த்தா, அடுத்த மாசத்துல $200 200, 250 தான் பிரீமியம் இருக்குது. பிரீமியம் பெருசா இல்ல. ஏன்னா கோல்டு விலை இறங்கி போச்சு. ஸோ இந்த ஷார்ட் டெர்ம்ல பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. பட் லாங் டெர்ம்ல பண்ணாக்கா, அது வந்து லெஸ் ஸ்பெக்குலேட்டிவ், ஓரளவுக்கு நல்ல ரொம்ப தூரமா கூட நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த 2 உதாரணம் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த லாங் டெர்ம் ஆப்ஷன் வந்து ஸ்டாக்ஸ்லயும் வந்ததுன்னா, இங்கேயே நெறைய ஸ்டாக்ஸ்ல வந்து சரி இப்போ ஒரு ஷேர் ரூ. 1000 போது, ரூ. 500 போனா வாங்கலாம். அப்படின்னா நீங்க ரூ. 500 புட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ 1 வருஷம்னா இருக்கும். ஆனா 1 மாசம், 2 மாசம்னா எப்படி அவ்வளோ கீழ இருக்கும்? இருக்காது இல்லையா? ஸோ அதனால இந்த லாங் டெர்ம் ஆப்ஷன்னு ஸ்டாக் ஆப்ஷனுக்கு வரணும். ஆனா வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில வரணும். இந்த 2வது இந்த யாராவது ஒருத்தர் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறாங்க. ஏதோ நீங்க ஒரு ஷேர் 100 ஷேர் வச்சிருக்கிறீங்க. ரூ. 1000 மதிப்புள்ள ஷேரு. ரூ. 1500 போனா விக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்கன்னா, நீங்க 1500 கால செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது? மேல போனா குடுத்துற போறீங்க 50% ப்ராஃபிட்டு. அந்த இடத்துல உங்களுக்கு ரிஸ்க் வந்து 0. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்தியால போர்ட்ஃபோலியோல ஷேர் வச்சிருப்பாங்க. அவங்க கால் செல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 0 ரிஸ்க்கு. ஆனா அவங்களும் வந்து மார்ஜின் பே பண்ணணும். ஸ்பான் மார்ஜின், எக்ஸ்போஷர் மார்ஜின் 2 பே பண்ணணும். ஒருத்தர் ஸ்பெகுலேஷனா பண்றாரு. இப்ப நான் பண்ணி வச்சிருக்கிறது ஸ்பெகுலேஷன் NVIDIAல. கோல்டும் கொஞ்சம் ஸ்பெகுலேஷன் தான். ஏன்னா நான் 1 கிலோ கோல்டு தான் வச்சுக்கிறேன். ஆனா 3 கிலோ கோல்டு கால செல் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அப்ப என்ன ஆகும்? ஸ்பெகுலேட்டரும் அதே ஸ்பான் மார்ஜின் பிளஸ் எக்ஸ்போஷர் மார்ஜின் பே பண்றாரு. இங்க போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் பண்றவரும் அது பே பண்றாரு. அதுதான் தப்பு.
போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுறவங்களுக்கு மார்ஜின் வந்து 0. ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்களுக்கு ஸ்பேன் மார்ஜின் ப்ளஸ் எக்ஸ்போஷன் மார்ஜின் அப்படின்னு பண்ணணும். அதுதான் கரெக்டான இது. ஸோ இதை வந்து செபி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணும் இப்போ என்ன நடக்குதுன்ட்டு. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து நிறைய லாங் டேர்ம் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுவேன். டிசம்பர் ஆப்ஷன் அதை பற்றி நான் நிறைய சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்கிறேன். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்களாம் வந்து ஹை ஸ்பெக்குலேட்டர்ஸ். அப்போது இன்ட்ராடேலாம் வந்து நிறைய ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு 2% எக்ஸ்ட்ரா மார்ஜின் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நியாயமாக இருந்தது. ஆனால் லாங் டேர்ம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது 9 மந்த்ஸுக்கு மேலே எக்ஸ்பைரி இருக்கிற மாதிரி லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா மார்ஜின் 5%ன்னு போட்டாங்க. அதில் லாஜிக்கே இல்லை. ஏன்னு சொன்னால் லாங் டேர்ம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களாம் ரொம்ப லோ ரிஸ்க் எடுக்கிறவங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் கன்சர்வேட்டிவான ஒருத்தர் வராரு, சார் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது சார், நான் எதாவது ஆப்ஷன் பண்ணணும், பட் ரிஸ்க்கெலாம் வேணாம் சார், ரொம்ப கம்மியாக எடுக்கணும் சார் ரிஸ்க் அப்படின்னு சொன்னான்னா, சரிங்கப்பா உங்கள் 20,000 புட்டை செல் பண்ணுங்கள், 28,000 காலை செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 20,000 28,000 போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களாம் ரொம்ப லோ ரிஸ்க் எடுக்கிறவங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் மோர் தென் 9 மந்த் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 5% எக்ஸ்ட்ரா மார்ஜின் அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லை. ஸோ இப்போது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, மேபி இப்போ செபியில் யோசனை பண்ணுறாங்க, அந்த 9 மாதன்றதை 13 மாதமாக மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில். அதனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் வாங்கினா தப்பு இல்லை. லாங் டேர்ம் ஆப்ஷன் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள். அது பண்ணுறதுல 199% பேர் என்னோடய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணவங்களாக தான் இருக்கும். என்னோடய ஃபாலோவர்ஸ் தான் அதை பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான பேர். அவங்க ஸ்பெக்குலேஷன் ரொம்ப லோ ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து 13 மந்த்துன்னு மாற்றுறது ஓகே. ப்ளஸ் இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஷன் மார்ஜினை மேபி கொஞ்சம் குறைக்கலாம். ஃபுல்லாக 0ன்னு கொண்டு வரலனாலும் இது 5%ன்றது ஒரு மேபி 2%. இன்ட்ராடேக்கு 2% தான் எக்ஸ்ட்ரா மார்ஜின் வாங்குறாங்க. அப்போ லாங் டேர்ம் ஆப்ஷனுக்கு எதுக்கு 5% வாங்கணும்? அதுக்கு 2% வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து 2வது. 3வது, இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி. இப்போது இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு மார்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் போய் ஒரு 24,500 காலை செல் பண்ணுறீங்க, நேக்கடாக செல் பண்ணுறீங்கன்னா அது ஸ்பேன் மார்ஜின் 1,00,000 1,50,000 இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்போஷன் மார்ஜின் ஒரு 32,000 வாங்குவாங்க. உலகம் முழுக்க ஸ்பேன் மார்ஜின் மட்டும்தான் வாங்குவாங்க. இந்தியாவில் வந்து அந்த ஸ்பேன் மார்ஜினும் வாங்குவாங்க, ப்ளஸ் எக்ஸ்போஷன் மார்ஜினும் வாங்குவாங்க. அந்த எக்ஸ்போஷன் மார்ஜின் வந்து 2% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. அது கிட்டத்தட்ட 32,000 வரும். இப்போது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 24,500 காலை செல் பண்ணிங்கன்னா, நேக்கடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேன் மார்ஜின் 1,00,000க்கு மேலே வரும், ப்ளஸ் எக்ஸ்போஷன் 32,000 வரும். ஆனால் நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க நேக்கடாக செல் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப்ஷன் வந்து பை பண்ணிவிடுவாங்க ஹெட்ஜுக்காக. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 24,500 காலை நான் செல் பண்ணுறேன், 24,600 காலை நான் பை பண்ணிடுறேன் ஹெட்ஜிங்காக. அப்போ என்னாகும், என்னோட மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ₹100 தான் லாஸு. அதே ₹100 கூட இருக்காது. ஏன்னா 24,500 கால் ₹50 இருக்குதுன்னா 24,600 கால் ₹25 தான் இருக்கும். ₹50 செல் பண்ணிட்டு அது ₹25 பை பண்ணும்போது நமக்கு ஒரு ₹25 கிரெடிட் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் லாஸே ₹100 தான். அதில் ஒரு ₹25 ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய நெட் லாஸ், மேக்ஸிமம் லாஸ் வந்து ₹75 தான் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி மார்ஜின் வாங்குவாங்கன்னா, உலகம் முழுக்க என்ன நடைமுறைன்னு சொல்லியிருப்பாருங்க, ரிஸ்க் டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளவோ அதுதான் ஸ்பெண்ட் மார்ஜின். இப்போ 24,500 செல் பண்ணிவிட்டு 24,600 பை பண்ணிங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் ரிஸ்க் ₹75. ஸோ ₹75 × 65 அது ஒரு ₹4,500 வரும். அவ்வளோதான் மார்ஜின் வாங்குவாங்க உலகம் முழுக்க. ஆனால் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, அந்த ₹4,500 ப்ளஸ் 32,000 எக்ஸ்போஷன் மார்ஜின். உங்களுடைய மேக்ஸிமம் ரிஸ்க்கே ₹4,500. ஆனால் நீங்கள் பே பண்ணுற மார்ஜின் வந்து 36,000 37,000 பே பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 10 மடங்கு. இதை விட ஒரு கொடுமையை சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் என்ன பண்ணுவார், 24,500 காலை பை செல் பண்ணிவிட்டு 24,600 காலை பை பண்ணுவார். இது ₹50 இருக்கும், அது ₹25 இருக்கும், நெட்டாக ₹25 கிரெடிட் கிடைக்கும். அதே போல் டவுன் சைட்லேயும் மேபி ஒரு 23,500 புட்டை செல் பண்ணிவிட்டு 23,400 புட்டை பை பண்ணுவார். ஸோ அங்கே ஒரு ₹25 ப்ரீமியம் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ₹50 ப்ரீமியம் கிடைக்கும் இவருக்கு. ஆனால் இவரோட மேக்ஸிமம் ரிஸ்க் ₹100.
அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ அவரோட மேக்ஸிமம் நெட் ரிஸ்க் வந்து வெறும் ரூ. 50 தான். ரூ. 50 இன்ட்டு 65 பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3000 ரூ. 3650 அவ்வளோதான் மேக்ஸிமம் ரிஸ்க்கு. ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பான் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ரிஸ்க்கு. ரூ. 3650. ஆனா காலுக்கு ஒரு எக்ஸ்போஷர் மார்ஜின், புட்டுக்கு ஒரு எக்ஸ்போஷர் மார்ஜின். ஸோ காலுக்கு ஒரு 32,000, புட்டுக்கு ஒரு 32,000, 64,000 ப்ளஸ் இந்த 3000, 67,000. உங்க மேக்ஸிமம் ரிஸ்க் ரூ. 3000. ஆனா வந்து ரூ. 67,000 மார்ஜின் வாங்குறாங்க. அதான் உங்க மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளவோ அதை போல 12 மடங்கு மார்ஜின் வாங்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ரிஸ்க் டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கன்செஷன், இந்த எக்ஸ்போஷர் மார்ஜின் 2%ன்றத 1%ஆ குறைக்கலாம்னு யோசனை பண்றாங்க அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. இப்போ நாம வந்து அடிஷ்னலா செபிக்கு என்ன சொல்றோம்னா, இந்த 2 பக்கமும் பண்றவங்களுக்கு நீங்க வந்து எக்ஸ்போஷர் மார்ஜின் ஒரு பக்கம் மட்டும் தான் வாங்கணும். 2 பக்கம் வாங்கக்கூடாது அப்படின்றது நம்முடைய சஜஷன். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் கொண்டு வரணும். போர்ட்ஃபோலியோ வச்சுங்கிறவங்களுக்கு வந்து மார்ஜின் சார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ்போஷர் மார்ஜின் வந்து கொஞ்சம் குறைக்கணும். அதே போல் கேலண்டர் மார்ஜின் சொல்லுவாங்க. அது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கு உண்டான மார்ஜினை வந்து மார்ஜின் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டாங்க. அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. ஸோ அந்த வந்து திரும்ப கொண்டு வரணும். ஏன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் லோ ரிஸ்க் பீப்புள். லோ ரிஸ்க் பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹை ரிஸ்க் பீப்புளை தான் டிஸ்டர்ப் பண்ணணும். ஸோ அந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கு உண்டான மார்ஜின் பெனிஃபிட்டு எக்ஸ்பைரி டே அன்னைக்கும், அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ்பைரி டேக்கு இன்ட்ராடே நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் சார்ஜ் பண்ணால் தப்பு இல்லை. நான் ஆக்சுவலாக பொசிஷனல் ட்ரேடர். நான் 1 மந்த் முன்னாடி பொசிஷன் எடுப்பேன். ஆனால் அதுவும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு வரும் இல்லையா? அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒவ்வொரு நாளும் என்னோட புரோக்கரு எக்ஸ்பைரிக்கு முன்னால் எனக்கு ஃபோனை பண்ணி, சார் கொஞ்சம் பார்த்துங்க சார், நாளைக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க சார். அதெல்லாம் பெரிய பிரச்சனையை கொண்டு வருது. இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்ஜின் சார்ஜ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பொசிஷனல் ட்ரேடரு என்றைக்கோ எடுத்த பொசிஷனு என்றைக்கோ ஒரு நாளைக்கு அது எக்ஸ்பைரிக்கு வரும்போது அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் சார்ஜ் பண்ணக்கூடாது. அதே போல் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கு உண்டான பெனிஃபிட்டும் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நாம் வந்து செபிக்கு வைக்கின்ற கோரிக்கைகள். செபி இந்த வீடியோவை பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ தெரியாது. ஏதோ நம்ம கடமை சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லிட்டோம். பார்ப்போம் நல்ல காலம் பிறகுதா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு இவ்வளோ நேரம் நன்றி, வணக்கம்.